பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கும் வேதாகமத்துல ஒரு வசனத்தை குறித்து பார்க்கலாம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் அதனுடைய 17ஆம் வசனம். அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். ஆமென். இங்க பாத்தீங்கன்னா இயேசுவானவர் எந்த இடத்துலயும் மதம் மாறுங்கன்னு சொல்லல, மனம் மாறுங்கன்னு தான் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு அநேகர் எங்களை பார்த்து கேட்கிற ஒரு கேள்வி, என்ன மதம் மாத்துறீங்களா, அதனாலதான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேக்குறீங்க. ஆனா எந்த இடத்துலயுமே வேதாகமத்துல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா மதம் மாறுங்கன்னு யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. உங்ககிட்ட வந்து பேசுறவங்களும் இல்ல, இந்த வீடியோல பேசிட்டு இருக்க நானா கூட இருக்கட்டுமே, உங்ககிட்ட வந்து நாங்க மதம் மாறுங்க அப்படின்னு நாங்க என்னைக்குமே சொன்னதில்லை. நாங்க சொல்றதெல்லாம் ஒரே ஒரு விஷயம்தான், இயேசு அன்பானவர், அந்த அன்பை தெரிஞ்சுக்கோங்க, அன்பை மத்தவங்களுக்கு சொல்லுங்க. இதை தவிர்த்து நாங்க வேற யார்கிட்டயும் மதம் மாறுங்கன்னு சொன்னதில்லை, மனம் மாறுங்கன்னு தான் சொல்றோம். ஏன் மனம் மாறணும் அப்படின்னா, பாவத்தின் சம்பளம் மரணமா இருக்கு. ஸோ அந்த பாவத்துல இருந்து நம்ம விடுதலை ஆகணும் அப்படின்னா நாம முதலாவது மனம் மாறணும். மனம் திரும்புங்க, பரலோக ராஜ்யம் சமீபித்து இருக்கிறது. God bless you. Amen.